30 வருட தீராத அப்பண்டிஸ் வலியால பாதிக்கப்பட்ட நபர் கடந்த மாதம் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இரண்டாவது சிகிச்சைக்காக இப்ப வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. 8 வயசா இருக்கும்போது அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணாங்க. வயிறு வலி தீராத இருக்கிறதுனால தான் அந்த ஆபரேஷன் சர்ஜரியே பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி கூட சில மாதங்கள் உங்களுக்கு சரியாயிரும் சொல்லி மருத்துவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த தீராத வலி வேதனையோட பாதிக்கப்பட்டே இருந்துட்டு இருக்காங்க. வலி தொப்புல சுத்தி கடுமையான வலி வந்துடும். வலி வந்துட்டா 3-4 மணி நேரத்துக்கு அன்கான்சியஸ் ஆகி யாரு கூட பேசாம வீட்டுல அப்படியே படுத்து மயக்க நிலைமையிலேயே இருப்பாங்க. பல மருத்துவம் பார்த்து தோற்றுப்பாட நிலைமையில, பல மருந்து மாத்திரைகள் எடுத்த நிலைமையில, அறுவை சிகிச்சை செய்தும் கூட பலன் இல்லாத நிலைமையில சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க. முதல் சிகிச்சையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். 30 வருஷமா எனக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட், கிடைக்காத ஒரு நிவாரணம் இந்த முதல் சிகிச்சையிலேயே நான் மாற்றத்தை உணர்ந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முதல் சிகிச்சையில மாற்றத்தை எப்படி ரியலைஸ் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் சம்டைம்ஸ் 10 மணி நேரம் கூட வலி தீராம இருக்கும். முதல் சிகிச்சை முடிஞ்சதுல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்லயே நான் ரெக்கவர் ஆகி வந்தேன். வலி வந்தாலும் கடுமையா இல்லைன்னு சொன்னாங்க. மிக மிக இலகுவான சிகிச்சை, முன்பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம்.